ஹெல்த் ஹவு மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் என்டர்பிரனர். இப்போ ஹெல்த்துன்னு நான் பார்க்கும்போது வந்து என்டர்பிரனர் மட்டும் இல்லை, நான் இப்போ எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கே வந்து அந்த ஹெல்த்தை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி எக்ஸசைஸு, தென் வந்து ஒரு வாக்கிங்கு, இல்லை ஜிம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜிம் போகலாம், இல்லை யோகா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் யோகா பண்ணலாம். இது என்ன அப்படின்னா வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டு ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து பண்ணணும். உடல் மனம் இரண்டும் முக்கியம். ரெண்டையும் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் சம்திங் அந்த மூவ்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம டைம் வந்து ஃபுல் டைமை நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக யூஸ் பண்ண முடியும் த்ரூ அவுட் தி டே. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 100 வீடியோவுக்கு மேலே நான் இப்போ வந்து இந்த சேனல் ஆரம்பித்து 1.5 இயர்ஸ் பக்கமாக ஆகுது. 100 வீடியோ, நியரிங் 10,000 ஃபாலோயர்ஸு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இதில் ஃபாலோயர்ஸ் கவுண்ட் முக்கியம் இல்லை, வீடியோஸோட வியூஸ் கவுண்ட் தான் முக்கியம். அதுவும் எனக்கும் தெரியும். ஸோ பட் இருந்தாலும் ஒரு என்டர்பிரனராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஹெல்த் ஹவு மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் என்டர்பிரனர் அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த வீடியோ நான் சொல்கிறதுனால ஐ ஆம் நாட் அ சூப்பர் ஹெல்த்தி பர்சன் அப்படியெல்லாம் இல்லை, பட் ஐ ஆம் கீப் ஆன் இம்ப்ரூவிங். சம் ஏரியாஸ் லாஸ்ட் இயரோட இந்த இயர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, சம் ஏரியாஸ் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இந்த பாஸ்ட் 1 மந்த்தாக கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாகிடுச்சு, 1.5-2 மந்த்ஸாகவே இருக்கும். ஸோ அதனால் என்னால் வந்து வாக்கிங் போக முடிஞ்சது. அது எங்கே போனாலும், ஈவன் நம்ம ஆஃபீஸ் வந்து ஆந்திராவில் குண்டூரில் இருக்குது, அங்கே போனேன்னா கூட வாக்கிங் போயிட்டேன். 2 டேஸ் அங்கே இருந்தேன். நான் மார்னிங் 6 o'clock தான் குண்டூர் ரீச் ஆனேன். அப்போ போயிட்டு இமீடியட்டாக போய் நான் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் கிட்டத்தட்ட அதிகமாக 6 கிலோமீட்டர், ரெகுலராக 4 கிலோமீட்டர்ஸ் போவோம். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் போனேன். ஸோ அந்த வாக்கிங் கண்டினியூஸாக பண்ணிடுறேன். பட் மற்ற அதர் ஆக்டிவிட்டீஸ், ஜிம் அல்லது வந்து ஒரு பிராணாயாமம் பண்ணுறது, இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சம் யோகா, அந்த மாதிரி நான் ஒரு மிக்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுவேன். அதை வந்து இந்த ஒரு 1 மந்த்தாக வந்து சரியாக பண்ண முடியல. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு ஆஃபீஸ் போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அதுக்காக ஒரு விசிட் ஒரு 2-3 தடவை திருநெல்வேலி போக வேண்டியதாக போச்சு. சென்னை கொஞ்சம் நிறையா ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து ஆன் அண்ட் ஆஃபில் இருந்தது, ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரினா வெளியில் போகிறதுனால நிறைய காரம் இருக்கும், ஒரு டைம் சாப்பிட்றதுல டைம் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் வந்து டீ அதிகமாக குடிக்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனாலேயே கொஞ்சம் ஐ ஃபீல் பேடு. ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஹெல்த்துன்னு நான் பார்க்கும்போது வந்து என்டர்பிரனர் மட்டும் இல்லை, நான் இப்போ எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கே வந்து அந்த ஹெல்த்தை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறேன். எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மாதிரி இன்னொரு ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷன் சேனல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு குரூப் இருக்குது, நித்ரா ஹெல்த்துன்னு ஒரு குரூப்பை போட்டிருக்கிறோம். அது இட்ஸ் நாட் அ கம்பல்சரி, ஒரு வாலண்டியர் குரூப்பு. ஒரு 50 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. இப்போ அரௌண்ட் 400 பீப்புள் நம்ம கம்பெனிஸில் இருக்கிறாங்க, 50 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் பீப்புள் வந்து டெய்லியும் அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் ஆகட்டும், வாக்கிங் ஆகட்டும், இல்லை பிளேயிங், ஷட்டில் காலையில் விளையாடுறாங்க, அந்த குரூப்பில் போடுறாங்க. இப்போ அந்த போடும்போது வந்து கண்டினியூஸ் வந்து ஒரு மோட்டிவேஷன் மற்றவங்களுக்கும் கிடைக்கிது. ஸோ அது ஒவ்வொருத்தரையாக வந்து அந்த ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளுது. இது என்னோட இது. அப்புறம் நான் வந்து சேலம் ஜிசியில் 98 பேட்ச் மெக்கானிக்கல், அதில் ஒரு குரூப் இருக்குது. அது ஸ்டார்வான்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து ஒரு குரூப் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்பில். எங்கள் பேட்சில் ஒரு 200 பேர், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ இப்போ வந்து மேல் ஃபீமேல். ஸோ அந்த குரூப்பில் இருந்து ஒரு 25 பேர். நேற்று தான் ஏதாச்சும் அந்த குரூப்பில் வந்து எங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தான் ஒரு பையன். ஸோ நான் வந்து ஒரு 4 பேர்த்த போட்டு என்னையும் சேர்த்து, இவங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க, என்னால் அது மாதிரி பண்ண முடியல, பட் இவங்க வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது மூலிமா தான் இந்த வருஷம் நான் வந்து என்னால் வந்து அதிகமாக வந்து ஒரு சைக்கிளிங் பண்ண முடிஞ்சது. அவன் யூஎஸில் இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஹெல்த்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதை வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் வந்து இந்த வாக்கிங் வந்து கம்பல்சரியாக போயிட்டுருக்கிறேன், மேபி 20 இயர்ஸு. பட் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொல்லுவான், நீங்கள் இன்னொரு ஆக்டிவிட்டியோட டைப் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, வாக்கிங் நான் தனியாக போனேன் அப்படின்னா ஒரு பாட்காஸ்ட்டை கேட்க ஆரம்பிப்பேன். பாட்காஸ்ட் அப்படின்னா நான் ஒரு ஃபவுண்டர், இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இந்த ஐடியில் இப்போ ஜொமேட்டோ ஃபவுண்டர் வந்து ஏதாவது ஒரு
பாட்காஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக அது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனிஸாக இருக்கலாம், இந்தியன் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லு. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணி ஐபிஓ போயிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, எந்த மாதிரி போனாங்க, இப்போ கம்பெனியோட வேல்யூவேஷன் என்ன இருக்குது. நான் இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்டு தான் நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டெர்மினாலஜிலாம் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கேக்கு, கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டு, லைஃப் டைம் வேல்யூ, டேமு. ஏன்னா நம்ம பேசிக்காக உள்ளே வரும்போது B2C B2Bயே நமக்கு வித்தியாசம் தெரியாது. பிஸ்னஸ் டு கன்சியூமர், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நம்ம பொருளை யாருக்கு விற்கிறோம், மார்க்கெட்னா என்ன, டேம்னா டோட்டல் அட்ரப்சபிள் மார்க்கெட், நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் எவ்வளவு, இதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ அந்த பாட்காஸ்ட்டை வந்து நான் வந்து கண்டினியூஸாக கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து வாக்கிங்கும் என்ஜாயபிளாக இருந்தது. அந்த சமயத்தில் வந்து ஒரு லேர்னிங்கும் நடந்தது. ஏன்னா முதல்ல வந்து நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். இப்போ அதுக்கு டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. பட் ஐ நீட் டு ஆர்டிக்கல் இப்போவும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5-6 ஆர்டிக்கல் படிச்சிருவேன். ஸோ அந்த ஃப்ரீ டைம் காரில் வந்து ஏன்னா நம்மகிட்ட இங்கே ஒரு 4-5 இடத்துல ஆஃபீஸ் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் டு இன்னொரு ஆஃபீஸ் போகும்போது தான் கம்யூட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் 5 மினிட்ஸ் அது போகிறதுக்குள்ளே ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியோட இன்னொரு ஆக்டிவிட்டியை டைப் பண்ணிங்கன்னா அப்போ அந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஹேபிட்டாக மாற ஆரம்பிக்கும். இப்போ அது வந்து எனக்கு எப்படின்னா வந்து நடக்கிறது வந்து ஃபிசிக்கல்னால் பாட்காஸ்ட் கேட்குறது ஒன்லி மென்டலி என்னை வந்து ரெஜுவனேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உடல் மனம் இரண்டும் முக்கியம். ஸோ அப்போ ரெண்டையும் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் சம்திங் அந்த மூமெண்ட்ஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம டைம் வந்து ஃபுல் டைமை நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக யூஸ் பண்ண முடியும் த்ரூ அவுட் தி டே. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னையிலேருந்து ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம், பண்ணாதவங்க ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான என்னுடைய மெசேஜ். தேங்க்யூ.